வேர்ல்டுல பெரிய vlog சேனல் வந்து ஸ்பீடு. அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய. அவர் தேடி பிடிக்கணும்னு இல்ல வைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்ன்னு இருக்கான் அவன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. காவல்துறை அனுமதி கேட்டிருக்காருங்க. நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தர்மபுரிக்கு போயிடுவீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகவர படல் காஸ்ட்ரோ யாசர் அரபத் ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா மாசே துங்கா மாவோவா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே, ஒரு நடிகன். திமுக அவருக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணிருக்கு. இல்ல ஃப்ரீடமா விட்டாங்கன்னா அவர் தான் சொன்னாரு, என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, என்னால பேச முடியல, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாறு கொட்டிடுவாரு. 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டுனா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தி வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா, தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா, சங்கரலிங்கர் யார் தெரியுமா, அண்ணாதுரை என்ன பண்ணார் தெரியுமா அறுத்துருவாரு. விஜய் அவர்கள் இந்த கரூர் பாதிக்கப்பட்ட 41 பேரையும் நேசிச்சிருந்தா அந்த 41 பேருடைய குடும்பத்திற்கு போய் களத்தில் நின்றுப்பார், யாருக்கும் தெரியாம நின்றுப்பார். இல்ல உதவி செஞ்சிருக்காரு. இப்பவுமே அவர் வந்து RTGS மூலமா பணங்கள் ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரா? RTGS வீட்டுல வந்து ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரு. RTGS வேண்டாங்க, ஏன் இப்படி இவ்வளவு? இல்ல அதான் உண்மை. வேர்ல்டுல பெரிய vlog சேனல் வந்து ஸ்பீடு. அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய. அவர் தேடி பிடிக்கணும்னு இல்ல வைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்ன்னு இருக்கான் அவன். நீ திமுகவை எதிர்க்கணும், செந்தில் பாலாஜியை விட நீ பெரிய ஆளுன்னு காட்டணும், திமுகவோட பெரிய ஆளுன்னு காட்டணும். டிசம்பர் 13 நடக்கூடிய கூட்டத்தை செப்டம்பர்ல போட்டு திமுக 30 விழாவுக்கு பெரிய கூட்டமா நான் காட்டணுங்கிற உன் திமிர்த்தனத்துல நடந்தது. 8 இந்த கேள்விக்கு ஒருத்தன் கூட அதிமுக சார்பா பாஜக சார்பா எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேசக்கூடியவங்க. மணிப்பூரை புடுங்க போனீங்களா? மணிப்பூருக்கு ஏன் போல? நீங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னா மணிப்பூர்ல 2 பெண்களை 100 பேர் பாலியல் வன்கொடுமை புடுங்க போனீங்களா? பாஜகக்காரங்க புடுங்க போனீங்களான்னு கேட்க ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுருங்க. ஊபி கும்பமேளாவில் 100 பேர் செத்து போன எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா? நீங்க கோவாவுக்கு ஒரு திருமணத்துக்காக போனார்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் அவருக்கு பெரிய கிரௌட் வரலையே, வெளியே வந்தாலே கிரௌட். ஏன் அன்னைக்கு பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போனாரு, காருக்கு பின்னாடி தான் கேமரா போச்சு. பட்டினப்பாக்கம் வாசல்ல எல்லாரும் குமிஞ்சு கிடந்தாங்களா? இந்த பனையூர் வீட்டு வாசல் தினமும் 10,000 பேர் காத்து கிடக்குறாங்களா? தலைவா வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு காத்து கிடக்குறாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. யாருங்க வேலை வெட்டி உள்ளவர்? அது நீங்க தீர்மானிக்க முடியாது, மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்க தீர்மானிப்போம். எப்படி நாங்களும் மக்கள்ல ஒருத்தன் தானே. இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய வேலை இல்ல. இனிதானே நாங்க விஜய் எல்லாரும் ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? நீங்க கூட கேட்டீங்க ஏன் விஜய கடுமையா பேசுறீங்கன்னாங்க. இன்னும் சத்தியமா சொல்றேன், விஜய் அவர்களை நான் பேசவே தொடங்கல. பேசுனதே தொடங்கவே இல்ல சத்தியமா. இன்னும் எடப்பாடி அவர்கள் சொல்ல போல பிள்ளையா சொல்லியே போடல. இனிமேதான் விஜய் அவர்களை பேசவே நான் ஆரம்பிக்க போறேன். எங்க ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், ருத்ர தாண்டவமா இருக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கம். தீபாவளி எல்லாம் முடிஞ்சுதா? தீபாவளி கொண்டாட்டவங்களுக்கு தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க அனில் மார்க் பட்டாசுகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் போட்டுருந்தீங்க. விட்டுருங்க, ஏங்க தீபாவளி அன்னைக்கு கூட விடாம நீங்க ஓயாம. அனில் மார்க் நம்மளுடைய நண்பர், அதனால அனில் மார்க் பட்டாசோட கொண்டாடுங்க. சில பேர் ஸ்டாண்டர்டோட கொண்டாடுவாங்க, சில பேர் காளிஸ்ரீ கொண்டாடுவாங்க. நாங்க அணில கொண்டாட சொன்னோம், அவ்வளவுதான். ஓ, இப்படியா? அநீதிகளை எதிர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு தீபாவளியா இருக்கணும். அணில்கள் தொல்லை இல்லாத, இப்போ அணில்கள் வந்து மின்சாரத்தை உயர்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிருது, மின் உயர்லாம் கட் பண்ண இல்லாத ஒரு தீபாவளியா இருக்கட்டும். அணில்கள் தொல்லை இல்லாத ஒரு தீபாவளி. குழந்தைங்க கூட அணிலோட விளையாடணும்னு ஆசைப்படும், தெரியல. ஆனா நீங்க விளையாடணும்னு ஆசைப்படல, அணில பொசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல தெரியுது. அணில் நாங்க எதுக்கு பொசிக்க போறோம்? பொதுவாக அணில நான் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் எங்க ஊர்ல அணில்லாம் சாப்பிடுவாங்க. அணில் 65, அணில் ரோஸ்ட் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு சாப்பிடுறது இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஸ்டர் ஸ்பீடு கிட்ட போயிட்டு டிவிக்கு ரசிகர்கள்
தொண்டர்கள் தாய்லாந்துலன்னு நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் டிவிகே பாருங்க, வேர்ல்டு வைடு வந்து டிவிகே தான் போட தெரியுது. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு நமக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறது தாவேகா கூட்டத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இப்போ அவர்கிட்ட போய் அந்த ஸ்பீடு அந்த பையன்கிட்ட போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய்னு சொல்லியிருந்தா அவன் யாரான்னு சொல்லி அடிச்சிருப்பான். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடின்னு தெரியும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் கூகுளில் போய் பாட்டு பார்த்துருப்பான். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடும்போது கூகுளே காட்டாத, சாட்ஜிபிட்ட போட்டால் கூட வராது. அதாவது தாவேகா கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த சம்பவம். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தபடி முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் எதிர்கட்சியோட நிகழ்ச்சியில் போயிட்டு தளபதின்னு கத்துறது, டிவிக்கேன்னு கத்துறது, இந்த மாதிரியான அநாகரிகளை பண்ணிட்டு ஒரு பொண்ணை கும்பல் உலக அளவில் போய் அசிங்கப்பட்டிருக்கு. உலக அளவில் பெருமைப்படலை. தளபதினு சொன்ன உடனே அந்த பையன் என்ன சொல்றான், கிட்டத்தட்ட 4.5 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். 1-2 இல்ல, 4.6 crore சப்ஸ்கிரைபர் வச்சுக்கூடிய ஒரு வேர்ல்டுலே பெரிய விளாக் சேனல் வந்து ஸ்பீடு. அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய, அவர் தேடி பிடிக்கணும்னு. இல்ல வைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் த ஃபக்ன்னு இருக்கான் அவன். மூடிட்டு போங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் ஆங்கிலத்தை சொல்லிருக்கான். ஆங்கிலத்துல கெட்ட வார்த்தை போட்டு இதுக்கு என்ன அர்த்தங்க, வாட் த ஃபக் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் பேச மாதேசு. அவன் சொன்ன வார்த்தையை சொல்லணும்ல. இல்ல அவரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அண்ணாங்கட்டி தெரிஞ்சுக்கிட்டு தளபதிக்கே வாட் த ஃபக்ன்ட்டான். பூன்னு துப்பி அனுப்பிச்சிருக்காங்க, காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கேவலமல்ல உங்களுக்கு? இதை பெருமையா எடுத்து விஜய் ஃபேன் பேஜ்ல பெருமையா எடுத்து உலக அளவில் போன விஜய்னு போற வேர்ல்டு வைடு விஜய் டிவிக்கு இவங்க என்ன கேட்டாலும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, ஏன்டா கரூருக்கு விஜய் போலன்னு கேட்டா கதறு, என்னடா வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலாம் கதறு, ஏன் 7 மணி நேரம் வந்து மக்களை காக்க வச்சாரு கதறு, ஏன் தண்ணி கொடுக்கல கதறல் ஜாஸ்தி ஓவரா இருக்கு, கதறல் ஓவரா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்கு துரைமுருகன் போன்றவர்களுக்கு அப்படின்றாங்க. உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசுன்னு சொல்லி தாத்தா முத்துராமலிங்கர் சொல்றாரு. அதைத்தான் நம்ம பேசுறோம். ஒரு உண்மையை இப்ப இல்ல என்னைக்கும் பேசுவோம். இதுல வந்து இவர் காப்பாற்றப்படுவார் அவர் காப்பாற்றப்படுவார் இல்ல, உண்மையை பேசணும். அதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த குழந்தை இறந்தவங்க, அவங்களே ஒத்துக்கலாம் கூட அங்க நடந்தது விஜயினால் நடந்த ஒரு விபத்து என்பதுதான் யதார்த்த உண்மை. விஜயை பக்கத்துல பாக்குறதுக்காக நாங்க வந்து என் குழந்தைய வந்து கொடுத்துட்டேன். விஜயை பார்க்கறது யாராலையும் பார்க்க முடியுமா? கோடி பேர்ல ஒருத்தர் தான் அவரை பார்க்க முடியும். அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே, அவ்வளவு பெரிய ஒண்ணு சீன் உங்களுக்கு இல்லையே. நீங்க யார் முதல்ல? நபிகள் நாயகம், இயேசு பெருமகான், கிருஷ்ண மகாத்மா பரமாத்மா அந்த ரேஞ்சுக்குள்ள ஆளா? இந்த மருத்துவர் ஸ்டாலின் ஒரு அம்மா மனநல ஆலோசகர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாவே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னு நேற்று பதிவுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா சொல்றது, விசிபிள் லீடர்களை விட இன்விசிபிள் லீடர்கள் தான் மக்கள் கொண்டாடுவாங்க. நான் இருக்கிறேன், உங்களுக்காக நிக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தலைவரை விட நான் இவர் வருவாரு, எப்பயாச்சும் வருவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்களை தான் மக்கள் கொண்டாட இருப்பாங்க. அந்த வகையிலும் விஜய் பக்கம் தான் மெஜாரிட்டி இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இன்விசிபிள் லீடரா. சுபாஷ் சந்திர போஸ் தேசிய தலைவர், பகத்சிங், சேகுவேரா இவங்கெல்லாம் வந்து என்ன இன்விசிபிள் லீடர்ஸ். போராட்ட காலத்துல நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வருவாங்களான்னு மக்கள் காத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேசிய தலைவருக்காக மக்கள் காத்திருக்காங்க. இவர் தன்னை நிரூபிக்கவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 மாசம் ஆச்சு. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து 2 வருஷம் ஆக போகுது. உங்களை போல எத்தனையோ ஊடகங்கள் எவன்ட்ட மைக்க நீட்டுவீங்க, நீங்க எங்க கொண்டு மைக்க வைப்பீங்கன்னு தெரியாது. மாதேஷ் மாதிரி ஆளுக்கெல்லாம் மைக்க கொண்டு போய் எங்கிட்டு சொருவீங்கன்னு தெரியாது, சொருவீங்க. ஆனா அவர்கிட்ட மட்டும் நீங்க மைக்க சொருவீங்கன்னா, அந்த சிங்கமுத்தூர் படத்துல மதுரமல்லி வடிவேல் கதவு போட்டுற மாதிரி இவர் மைக்க நின்றோடனே அப்படின்னு கதவு மைக்க பார்த்தோடனே மூஞ்ச மூடுறாப்புல. மைக் அலர்ஜி அவருக்கு. திரைப்படங்களை மட்டும் கத்தி படத்துல பாத்தீங்கன்னா, சர்க்கார் படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிரஸ் மீட்டிங் கூட்டு வச்சுட்டு, மெர்சல் படத்துல ஆல் இண்டியா சேனல்ஸ் அத்தனை இருக்கும், அப்படி பேசுவாப்புல. காத்திலே ஊழல் சார் இது, காத்திலே ஊழல் பண்ண ஊர் சார் இது அப்படின்னு சொல்லி அங்க பேசுறது. படத்துல ஒரு இயக்குனர் எழுதி கொடுத்ததை பேசக்கூடிய இவரு ஒவ்வொரு படத்திலையும் பிரஸ் மீட் இருக்கும். பாத்தீங்களா, விஜயோட எல்லா படத்திலையும் பிரஸ் மீட் இருக்கும், மறக்காம இருக்கும். கடைசியா வந்த 10 படத்திலையும் பிரஸ் மீட். ஆனா ஒரு பிரஸ் மீட் வச்சு கரூர் பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக சதி பண்ணிருச்சு, திமுக வந்து எங்களை வந்து உள்ளுக்குள்ள ஆம்புலன்ஸ் ஓடிச்சு, கத்தி வச்சு குத்திச்சு, குழந்தையில கொன்னுச்சு, ஆசிட் அடிச்சுதாங்க. இந்த சதி கோட்பாடு சொல்றாங்கல்ல, எல்லா சதி கோட்பாடையும் பத்திரிகையாளர்கிட்ட பேசுங்க. அப்போ உங்களை போன நேர்மையாளர்லாம் போய் கேள்வி கேளுங்க. அப்படி கேள்வி கூட கேட்க தெரியாத ஒரு ஆளை இந்த ஸ்டாலினி போன்றவர்கள் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர் வந்து இயேசு பிரானுக்கு நிகரா அந்த அம்மா பொறுத்துறாங்க. இல்லைங்க, அங்க மக்கள் பேசுறாங்க.
அங்க களத்துல மக்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுறத அவங்க அதை உணர்ந்து அதை சொல்றாங்க. இப்போ விஜயை பார்க்க போய் என் குழந்தையை இழந்துட்டோன்னு சொல்ற ஒரு அம்மா, ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்குது, அந்த துயரம் இருக்கு. ஆனால் விஜயால் அந்த பாதிப்பு ஏற்படவில்லைன்ற ஒரு புள்ளியில உணர்றாங்க, அவங்க உணர்றாங்க. இங்க அவங்க தான் பொறுப்பேற்கணும் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த குடும்பம் விஜயன்னா என்ன பண்ணுவாரு, அவரால் என்ன செய்திருக்க முடியும், அந்த நேரத்துல சினிமா காட்சியா அது, அவரால் என்ன காப்பாத்திருக்க முடியுமா அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்களா? அதை உணர்றதுனால விஜய் ஆதரவாளர்கள் பேசிட்டு போறாங்க. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாதா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பாதிக்கப்பட்டவங்களே விஜய் பக்கம் நிக்கிறாங்களே. பாதிக்கப்பட்டவங்க விஜய் பக்கம் நிக்கிறாங்களா இல்ல எதிர்பக்கம் நிக்கிறாங்கன்னு சொல்ல, அவங்க விஜய் கூடவே நிக்கட்டும், விஜய்க்கே ஓட்டு போட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அந்த பாதிப்பு நிகழ்ந்தது யாரால அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து ஆதர்ச புருஷன் கிடையாது. திரைப்படமா இருந்தா அவர் வந்து சங்கிலி கருப்பு அப்படின்ட்டு வந்து செயினை பிடிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தண்ணிட்டு அங்க கவுத்து விட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சா காப்பாத்திடுவாரு. புரியுதா உங்களுக்கு? திரைப்படம் தான் பண்ணுவாரு. ஆனா இங்க பண்ண முடியாது. கார்ல இருந்து குதிச்சு பண்ண முடியாது. யதார்த்த நமக்கு புரியும். அவர் ஒன்றும் ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ கிடையாது. பேண்ட்டுக்கு மேல ஜட்டியை போட்டுட்டு ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அங்க போயிருக்க முடியுமா முடியாது? இந்த கேள்விக்கு தான் பதில். போயிருக்க முடியுமா முடியாது? இதே அண்ணன் சீமானா இருந்திருந்தா, உங்க மனசாட்சி நான் விடுறேன், சீமானா இருந்திருந்தா கரூர் விட்டு வெளியே வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டேன். நீங்க துணை ராணுவத்தை கொண்டு வாயா, நான் நிப்பம் பாரு. அது மாதிரி பல களங்கள்ல நின்றுருக்காரு. 8 வழிச்சாலை போராட்டம், அந்த ஊருக்குள்ள போனா சீமான் கைதுன்னு சொல்றாங்க. அந்த ஊருக்குள்ள போனா, பெத்தநாயக்கம்பாளையம் பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள போனா சீமான் கைது அப்படின்றாங்க. உங்க ஊர் பக்கம் தான் போராட்டமே, சேலம் கிட்ட, அரூர்ல. அப்ப உள்ள போனா கைதுன்னு சொல்லும் போது போனாரு. மக்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் சீமானும் அங்க போய் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே 8 வழிச்சாலைக்காக கைது செய்யப்பட்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான். கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் நீதிபதி வந்து சீமான் பேசினதுனால என்ன கலவரம் வந்துருச்சு? அவர் என்ன சொன்னாரு? 8 வழிச்சாலையை போட்டேன்னா வந்து நான் வந்து இறங்கி அடிப்பேன்னு சொன்னாரு. அவர் யாரையும் அடிக்கலையே. 8 வழிச்சாலை போட்டாதான் அடிப்பேன்னு சொன்னாரு. போடல, விடுங்கன்ட்டார் வெளியே. அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்தாரு. அப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து ஒரு தலைவன் கையாளணும். நீங்க தலைவராக இப்போ ஷாலினி போன்றவர்கள், இந்த இறந்து போன குடும்பத்தார் கொண்டாடுகிற தகுதி விஜய்க்கு இருக்காங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். நீங்க ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு கோமாளியா சித்தரிப்பாங்க சமூகம். ஆனா அந்த அவர் சொல்றாரு, என்னையா நீ என்ன மாதிரியான சமூகத்துல நீங்க வாழ்றீங்க? ஒரு குழந்தைய விட விஜய் பெரியாளா? ஒரு குழந்தையினுடைய உயிரை விட, உன் கணவனுடைய உயிரை விட, உன் மகனுடைய உயிரை விட, என் மகன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் சிஎம் ஆகணும். என்ன விஜய் சார சீக்கிரம் பக்கத்துல பார்த்துட்டோம், என்ன என் பிள்ளைய வந்து நாங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு உயிர் தியாகம். விஜய் வந்து ஒரு கச்சத்தீவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, இல்லை நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, இல்ல பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை விஜய் முன்னெடுக்கிறாரு. அந்த போராட்டத்துல இந்த ரசிகர்கள் உள்ள போய், இல்ல தொண்டர்கள் உள்ள போய் இறந்து போறாங்க அப்படின்னா அது தியாகம், அது போற்றுதலுக்குரியது. கச்சத்தீவுக்காக மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் நடத்துறாரு விஜய், அதுல 4-5 பேர் மயங்கி விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது போற்றுதலுக்குரியது, தியாகம், அது ஈகம், அது கொடை. ஆனா இது பழி. உன்னுடைய தவறுனால, உன்னுடைய திமிர்த்தனத்தினால, உன்னுடைய கிரவுட் மென்டாலிட்டினால நீ திமுகவை எதிர்க்கணும், செந்தில் பாலாஜியை விட நீ பெரிய ஆள்னு காட்டணும், திமுகவோட பெரிய ஆள்னு காட்டணும், டிசம்பர் 13 நடக்கூடிய கூட்டத்தை செப்டம்பர்ல போட்டு திமுக 30 விழாவுக்கு பெரிய கூட்டமா நான் காட்டணுங்கிற உன் திமிர்த்தனத்திலாம் நடந்தது. 8 இந்த கேள்விக்கு ஒருத்தன் கூட அதிமுக சார்பா, பாஜக சார்பா எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. நீங்க பாருங்க, தாவேக்காரன் பேசுறதை விட தாவேக்காக ஆதரவா பாஜக வரிச்சு கட்டிட்டு வெளியே வருது. இல்ல, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேசக்கூடியவங்க. மணிப்பூரை புடுங்க போனீங்களா? மணிப்பூருக்கு ஏன் போல? நீங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னா மணிப்பூர்ல 2 பெண்களை 100 பேர் பாலியல் வன்கொடுமை புடுங்க போனீங்களா? பாஜகக்காரங்க புடுங்க போனீங்களான்னு கேட்கிறேன். ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுருவேன். ஊபி கும்பமேளாவில் 100 பேர் செத்து போன எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா? நீங்க வேளாண் மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான சீக்கிய மக்கள் இறந்து போனாங்களே, அப்பெல்லாம் ஒரு பாஜகக்காரன் வரல, இந்த ஒரு நடிகை வரல, ஹேமமாலினி ஒருத்தி வரல. ஆந்திரா காடுகளை 22 பேர் நாயச்சுருமா சுட்டு போட்டானே, அப்ப எங்க போனீங்க ஹேமமாலினி? அப்ப எங்க போனீங்க அண்ணாமலை? அப்ப எங்க போனீங்க ஹெச் ராஜா? அப்ப எங்க போனீங்க தமிழிசை சவுந்தரராஜன்? எங்க போனீங்க? 837 மீனவன் இது வரைக்கும் செத்துருக்கிறான். அப்பனுக்கு முன்னாடி மகனை நிர்வாணமா நிப்பாட்டி அப்பாவுடைய ஆணுறுப்பு அறுத்து மகனுடைய வாய்க்குள்ள வச்சு சுட்டு கொண்டான் மீனவன், சிங்கள ராணுவம். அப்ப எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா பாஜக? உங்களுக்கு இறக்கம் இங்க மட்டும் தான் வருமா? உனக்கு அரசியல் பண்ணணும். தாவேக்கா ஒரு கூட்டம், ஒரு எடுப்பார் கைப்புள்ள விஜயை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா சிறுபான்மை ஓட்டுகளை 18% வாங்கிடலாம், திமுக வீழ்த்தலாம். அதுக்காக ஒரு ஓட்டுக்காக, அற்ப தேர்தல் வெற்றிக்காக நீ விஜயை கையில் எடுக்கணும். அதுக்காக கரூர் சம்பத்துக்கு வர்றேன். இல்ல, இந்தியா முழுக்க கொத்து கொத்தான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க.
வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள், மத்திய பிரதேசம் பகுதியில் பழங்குடியின மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பசுமை வேட்டைங்கிற பேர்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நக்சலைட் வேட்டைங்கிற பேர்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு இறக்கம் வர இல்லையா? 2 இன மக்களுக்கான பிரச்சனை மணிப்பூர்ல. அந்த இன மக்களுடைய பிரச்சனையில ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய பழங்குடியினர் என்பதற்காகவே அவருடைய வீடுகள் கிட்டத்தட்ட 10,000 வீடுகள், 1500 தேவாலயங்கள் அடித்து உடைக்கப்பட்டது. வெறும் 2800 கிலோமீட்டர் தான் டெல்லியில இருந்து மணிப்பூர். இதுவரைக்கும் மோடி போகல, ஒரு அறிக்கை விடல. பாஜக சார்பாக இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஏன்? சாக்சி மாலிக் போராடல இல்லையா டெல்லியில? சாக்சி மாலிக் பெண் இல்லையா? அவங்களுக்கு இருக்குது மனசாட்சி இல்லையா? அந்த சாக்சி மாலிக் ஆதரவாக இந்த ஹேமமாலினி போய் நின்னாங்களா? என்ன நாடகம் போடுறீங்க? பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும். எங்க எங்களை விடவா பாதிக்கப்பட்டவன்? செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்குன்றதையும் சொல்லணும்ல. சரிபாதி 2 பக்கமும் தவறு. கும்பமேளாவுல நடந்தது செக்யூரிட்டி லேப்ஸ், மணிப்பூர்ல நடந்தது செக்யூரிட்டி லேப்ஸ். இந்தியாவினுடைய உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு அந்த 1000 கிலோமீட்டர் என்பது ஹை செக்யூரிட்டி ஏரியா. 42 ராணுவ வீரர்கள் 350 கிலோ வெடிமருந்து உள்ள வெடிச்சு இறக்குறாங்க. செக்யூரிட்டி லேப்ஸ். சமீபத்தில் கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மிகச்சிறந்த சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய பஹல்காம் 250 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி 27 சுற்றுலா பயணிகளை 5 பேர் 6 பேர் சுட்டுக் கொள்றாங்க. செக்யூரிட்டி லேப்ஸ். உளவுத்துறையின் தோல்வி, என்ஐஏ தோல்வி, இந்தியாவினுடைய ராவினுடைய தோல்வி. அது செக்யூரிட்டி லேப்ஸ். இங்க முறைப்படி அனுமதி வாங்கப்பட்டு, முறைப்படி அனுமதி கொடுக்கப்பட்டு, அனுமதிக்கான இடத்தை அவர்களும் ஒத்துக்கொண்டு காலையிலிருந்து காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. 8:45 வருவதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமைச் செயலக அறிவிப்பு வெளியிட்டு முதல் நாள் பொதுச் செயலர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி காலையிலிருந்து வர்றான உங்களை போன்ற ஊடகங்கள் எடுத்து செய்திகளை வெளியிட்டு வரப்போறார் ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் தளபதி கொண்டிருக்கிறார், வருகிறார், ஓடி வருகிறார், உதயசூரியன் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்க, நாமக்கல் வந்துட்டாரு, படியை தாண்டிட்டாரு, படி தாண்டா பத்தினி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 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 செய்தியை போட்டா மக்கள் கூஸ் பம்ப்ஸ்ல கிளம்பி வெளியே வந்துட்டான். 12 மணிக்கு வருவாருன்னு 11:30 மணிக்கு பிள்ளை குட்டியோட போய் நின்ட்டான். கரூர்ல தியேட்டர் தாண்டி பெரிய என்டர்டைன்மெண்ட் இல்ல. சனிக்கிழமை எல்லாம் பாதி பேருக்கு வேலை விடுமுறை நாள், சம்பள நாள். சரி கூடிடுவோம், அமராவதி ஆத்துப்பாடத்துல போய் கடலை வாங்கி திங்கலாம், இல்ல தியேட்டருக்கு போகலாம். கரூர்ல இதான் என்டர்டைன்மெண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல திருச்சியில போய் நிக்கணும், முக்கமுக்கு போனோம், இல்ல கல்லணைக்கு போனோம். சரி ஒருத்தன் நடிகை வரான், அவனை போய் பார்ப்போம், சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி பார்க்க வந்திருக்கான். இந்த கூட்டத்தை தண்ணீர் கொடுத்து அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. இதுல எப்படி செக்யூரிட்டி லேப்ஸ் எப்படின்னு சொல்லுவீங்க? இது ஒரு அஜாக்கிரதை. கிரவுட் மென்டாலிட்டி காட்டணும், பெரிய கூட்டத்தை காட்டணும். அந்த கிரவுட் மென்டாலிட்டி, அந்த மாப் மென்டாலிட்டியை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை தான். பாதிக்கப்பட்டவன் பக்கம் சொல்லுங்க. என்ன பாதிப்பு? பாதிக்கப்பட்டவன் யார்? விஜய் பாதிக்கப்பட்டவரா? இல்ல விஜய் கூட்டத்தை விஜயை பார்க்க போனவங்க தான் அங்க இறந்து போனாங்க. 41 பேரும் பக்கம் நிக்கணும். 41 பேருடைய மரணத்துக்கு எது காரணமோ அதை எதிர்ப்பதுதான் பாதிக்கப்பட்டவன் பக்கம் இல்ல. விஜய் நாங்க நிக்கிறோம். நீங்க தீர்ப்பு எழுதாதீங்க, விஜய் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதாதீங்க. சொல்லவே இல்லையே, நீங்க பதறீங்க. 41 பேர் மரணத்திற்கு எது காரணம் சொல்றேன்? யார் காரணம் மேட்ருக்கே வரல இது வரைக்கும். எது காரணம்? விஜயினுடைய அஜாக்கிரதை, விஜயினுடைய கிரவுட் மென்டாலிட்டி, விஜயினுடைய திமிர்த்தனம், விஜயினுடைய சோம்பேறித்தனம். இது எல்லா தவறுகளும் அவர் நேரம் காலதாமதத்தோட வராரு. அதே போல அவர் சொன்ன டைமுக்கு வரலன்றது எல்லா இடங்களையும் நடந்திருக்கல. அங்கெல்லாம் நடக்காது, கரூர்ல மட்டும் ஏன் நடந்திருக்குன்ற ஒரு சந்தேகமும் எனக்கு கடவுளே சொல்லி இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாருல்ல அந்த வீடியோல. விஜய் கடவுள்னு சொல்லிச்சா? எனக்கு கரூர்ல இருந்து சிலர் சொல்றது கடவுளே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கரூர் மக்கள் தான் இப்ப எங்ககிட்டயும் சொல்றான், 12 மணிக்கு வர வேண்டும், வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு 7 மணிக்கு ஆட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி என்கிட்ட 2 குழந்தைகளையும் ஒரு மனைவியும் பறி கொடுத்த ஒரு குடும்பத்துல 3 சாவு, அந்த 3 பேரையும் பறி கொடுத்த ஒரு கணவர் சொல்றாரு, 12 மணிக்கு வர வேண்டியவர் எதுக்கு 7:45 வந்துவீங்க? நீங்க ஆட்டிக்கிட்டு வருவீங்க, நாங்க சாகணுமா? என் குடும்பம் கூட்டி தானே பிள்ளை போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு பதிவு இருக்கு. அதை நீங்க கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? அவர் சொன்னதை யாரோ 2 பேர் அவருக்கு ஆதரவா பேசுறாங்க, ஆனா உண்மையிலே உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்காங்க. இதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். 8:45 வரேன்னு சொல்லிட்டு எதற்காக 8:45 வீட்டுல கிளம்புனீங்க? இது சோம்பேறித்தனமா இல்லையா? இந்த தவறை விஜய் சரி செய்திருக்க முடியுமா முடியாதா? இது உளவுத்துறையா 8:45 வர சொன்னாங்க, இல்ல காவல்துறை 8:45 வர சொன்னாங்களா? இதுல செக்யூரிட்டி இல்ல. நம்ம கேட்கிற கேள்வி, பாஜக பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்குது அப்படின்னா அந்த 41 பேருடைய மரணத்திற்கு எது காரணம்னு அறிந்து இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரியான கூட்டங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு வர்றது அது அறம். பாஜகவுக்கும் அறத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாஜகவுக்கும் மனித நேயத்துக்கும். ஏடிஎம்கேவும் நிக்கிறாங்க, ஏடிஎம்கேவும் பேசுறாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு போய் நின்னீங்களா? 13 பேர் துள்ள துருக்கி கொலை செய்யப்பட்டாங்களே. ஒவ்வொரு நொடியும்
மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தெரிந்துதான் இது நடந்துச்சு. நான் சொல்ல அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது. சரி, அந்த ஆணையத்துடைய அறிக்கையின்படி 13 பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டதற்கு அனில் அகர்வாலுடைய உத்தரவின் அடிப்படையில மத்திய அரசு சொல்லி மாநில அரசு தான் இதை நடத்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க வந்து துடிக்கிற நீங்க ஏன் அங்க துடிக்கல? இங்க வந்து துடிக்கிற நீங்க அறத்தின் பக்கம் நிற்போம். இப்ப சமீபத்தில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில எந்த விவாதம் பண்ணும்போது மரியாதைக்குரிய அண்ணன் இன்பதுரை அவர்கள் சொன்னாங்க, சாட்டை துறைமுன் கைது செய்யப்பட்ட போது கூட நான் நின்னோம், அது மாதிரிதான் நிக்கிறோன்னு. நான் கைது செய்யப்பட்ட போது ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. ஒரு எதிர்கட்சியாக எனக்கு வந்து அவங்க உடன் நிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் நின்னாங்க, பல்வேறு தலைவர்கள் இன்னைக்கு நின்னாங்க, கைதை கண்டிச்சாங்க. அது சரிதான். அங்க நின்ன நீங்க திமுக என்னை கைது செஞ்ச உடனே கண்டிச்ச நீங்க கொடநாட்டுல 5 கொலை நிகழ்ந்திருக்க. யார் காரணம்? உங்களுடைய அம்மா, உங்களுடைய தானை தலைவி, உங்களுடைய பொன்மன செல்வி, தங்க தாரகை. இந்தியாவிலேயே ஒரு பங்களால மின் தடையே இல்லாத தனி மின் மாற்றி, தனி மின் தடம் இருக்கக்கூடிய ஒரு பங்களா. அந்த பங்களால ஒரு குறிப்பிட்ட அறையில மட்டும் எப்படி வந்து மின்சாரம் நிறுத்தப்பட்டுச்சு? எப்படி அந்த வாயில் காவலர் இறந்து போனா? இன்னொரு வாயில் காவலனுக்கு என்ன ஆச்சு? எப்படி சிசிடிவி ஆபரேட்டர் இறந்து போனா? ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் எப்படி கரெக்டா ஒரு வாரத்துல சாகுறாரு? அதுக்கப்புறம் அவருடைய அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கேரளாவை சார்ந்த நபருடைய சயனுடைய மனைவி பிள்ளைகள் எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகுறாங்க? தொடர்ச்சி 5 கொலைகள் எப்படி நடக்குது? இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல, பாஜகவும் பேசல. உங்க மனிதனையும் அந்த சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷுக்கு கிடையாதா? அந்த ஓம் பகதூர் காவலாளி கிடையாதா? அந்த கார் ஓட்டுற கனகராஜ் கிடையாதா? எப்படி அது? அதெல்லாம் மனிதனையும் கிடையாதா? இல்லங்க, விஜய் மீதான வன்மம் தாவேகா அரசியல நீங்க முற்றுமுதலுமா ஒழித்திரலாம் இதோட அப்படின்னா அதை தனியா பண்ணலாம். இது வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த பிரச்சனையில இருந்து அவங்க வந்து முடங்கி போயிருக்காங்க. அவங்களுமே என்ன பண்ண முடியும், என்ன கையறு நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டு மேலும் மேலும் மிதிப்படு அவங்களை ஆட்படுத்துவது என்ன மாதிரி அரசியல் இது உங்களுக்கு நீங்க செய்யறது? கையறு நிலையில முடங்கி போயிருக்காங்களா? அப்புறம் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னே தெரியாத நீங்கள் எப்படி தலைவனா இருக்க முடியும்? இதுல அண்ணாவை எங்கள் வழிகாட்டி, எம்ஜிஆர் எங்கள் வழிகாட்டி, பெரியார் எங்கள் வழிகாட்டி, வேலுநாச்சியார் எங்கள் வழிகாட்டி, அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக தூக்கி கொண்டு, காமராஜரை எடுத்துக்கொண்டு, அம்பேத்கரை தூக்கி கொண்டு பட்டணப்பாக்கத்திலையும் பனையூர்லையும் படுத்து கிடப்பனா? வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும்னா வீரத்தோடு நிக்கணும்ல. கணவரை இழந்து வெள்ளக்காரன் கொன்ன போதும் 8 ஆண்டுகள் பதுங்கிருந்து பயிற்சி எடுத்து இந்திய நிலத்துல வெள்ளக்காரனை திருப்பி அடிச்சு நிலத்தை மீட்டு ஒரே பேரரசி வேலுநாச்சியாரு. அவரை படத்துல போட்டிருக்க கொஞ்சம் வீரம் உடம்புக்கு வேண்டாமா? 9 ஆண்டுகள் ஜெயில இருந்து வந்து இந்திய விடுதலை போரில் கலந்து கொண்டு இக்கட்டான சூழல் நாட்டை கைப்பற்றி கிட்டத்தட்ட 14 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு ஒரு வீரத்தோடு நின்றவர் கர்ம வீரர் காமராஜர். அவரை கொள்கைத்துல வச்சிருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட பின்னிலிருந்து வெளியே வந்து கிளர்ந்து வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்ற அளவுக்கான பெரிய ஒரு புரட்சியாளனாக வந்தவர் அம்பேத்கர். அவரை தலைவரை ஏத்துக்கிட்டு வரலாறு படிச்சியா இல்லையா? புத்தகத்துல அட்டை மட்டும் பாத்தீங்களா? நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கிரியேட் பண்ணு விஜய் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வெளியே வா, எல்லாத்தையும் மீறி உள்ள போ, இவர் வந்தாலே பேரிகார்டை தள்ளிட்டு போராட்ட காலத்துல முன்னேறி செல். இதெல்லாம் நீங்க போராட்ட காலத்துல உன்னை கூப்பிடல. போராட்ட காலத்துல போராட்டத்துக்கு நாங்க கரூருக்கு அவருக்கு இப்ப ரூட் இல்லைங்க. அவரு வெளியே போனா அவரு கேட்கிறாரு. அவருக்கு ஏன் தேசிய நெடுஞ்சாலை எது வெளில வந்துச்சா? கரூர் ரூட்டு தேசிய நெடுஞ்சாலை எது வெளில வந்து கட் ஆயிடுச்சா? நீ சேட்டன்பேட்ல தான் போறீங்க. உங்களுக்கு இதுக்கு ரூட்டு கரூருக்கு வேணா நீங்க விழுப்புரம் கரூர் ரூட்டு தானே சொல்றீங்க. சட்டத்திட்டங்களுக்கு ஒண்ணு இல்ல, கரூருக்கு ரூட்டு கிளாம்பாக்கம் தெரியும் சார். கிளாம்பாக்கத்துல இருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு, பழைய புது பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. சாட்டைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சேட்டையாவே இருக்கு. உங்க அரசியல் வந்து இப்ப விஜய்னாவே உங்களுக்கு ஒரு சேட்டத்தனமா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு நீங்க தான் கரூருக்கு ரூட் இல்லன்னு சொன்னீங்க. அவரு சட்டத்துக்கு உட்பட்டு எனக்கு அவங்க வந்து வழி விட்டுட்டோம். அவரோட டெரரிஸ்ட் இல்லையே. அவருக்கு இந்தியாவுக்கு எல்லாருக்கும் உள்ள சட்டம் தான், அவருக்கும் சட்டம். இப்ப போக முடியுமா? இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா? இப்ப மழை பெய்து போக முடியாது. நாளைக்கு காலைல மழை நின்னோடனே போலாம். இப்ப என்ன போக முடியாது? காவல்துறை அனுமதி கேட்டிருக்காருங்க, நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தருமபுரிக்கு போயிடுங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல, நான் சாதாரண ஆள். விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா? பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகவர புடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபத், ஹோசிமின், வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே துங்கா மாவோவா? இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன்? யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன். அதுவும் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்குறித்தனமான எவனோ எழுதி கொடுக்குற ஜானவரசியம் எழுதி கொடுக்குறத A4 சீட்ல உட்காந்துக்கிட்டு யாரு தெரியுமா? ராமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை, அவ்வளவுதானே. என்ன பெரிய நீங்க தாங்க பில்டப். யார் தெரியுமா? அந்த விவேக மடத்துல அஜித் குமாருக்கு வந்து விவேக் ஒரு பில்டப். அவன் யார் தெரியுமா? அவன் சாதாரண கிடையாது.
அவனை எதிர்த்தா மோத முடியாது, அவன் அப்படி பில்டப் கொடுப்பாப்ல. இந்த ஹீரோக்களுக்கு பில்டப் கொடுப்பது போல உட்கார்ந்து அவர் யார் தெரியுமா? யார் அவரு? யாரு? இல்ல மறுபடியும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணுமா? அவர் எப்படிங்க நடக்க போகுது? நடக்குங்க. அவர் தான் வெளியே வந்தா நீங்க மற்ற தலைவர்கள் போல அவர் கிடையாது. 69 படம் நடிச்சிருக்காரு. ஒரு நீதிபதி சொன்னாருல்ல, நீங்க பாத்தீங்களா? ஒரு நீதிபதி சொன்னார்ல, நீங்க சிஎம் ஓடையோ மற்றவர்களோட அவரை ஒப்பிடாதீங்க, அவர் வெளியே வந்தாவே ஒரு மாநாடு மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி அதையும் பாசிட்டிவ் அந்த கதர் கும்பல் மாதிரி எடுத்துக்கிறாதீங்க. அவர் எதுக்காக சொன்னார்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க, விஜய் வந்தாலே கூட்டம் கூடும் தானே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னார். அப்ப அது அவங்களை கண்டிச்சாரு. தாவேக்காவை கண்டிப்பதற்காக சொன்னார். விஜய் வந்தாலே பெரிய கூட்டம் கூடும், நீங்க போய் 10,000 பேர் சாதாரண எஸ்டிமேட் போட்டீங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கிரௌட நீங்க வந்து கிரௌண்டை தயார்படுத்திக்க வேண்டாமாங்கிற கேள்வி கேட்டாரு. நாம என்ன கேட்கிறோம், விஜய் வந்து 69 படம் நடிச்சிருக்காரு. எல்லா படமும் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்பெல்லாம் அவர் கூட்டம் கூடலையே. கோவாவுக்கு ஒரு திருமணத்துக்காக போனார்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் அவருக்கு பெரிய கிரௌட் வரலையே. வெளியே வந்தாலே கிரௌட். ஏன் அன்னைக்கு பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போனாரு, காருக்கு பின்னாடி தான் கேமரா போச்சு. பட்டினப்பாக்கம் வாசல்ல எல்லாரும் குமிஞ்சு கிடந்தாங்களா? இல்ல பனையூர் வீட்டு வாசல் தினமும் 10,000 பேர் காத்து கிடக்குறாங்களா? தலைவா வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு காத்து கிடக்குறாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு யாருங்க வேலை வெட்டி உள்ளாம வெளியே வர்றத 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லி புஷி ஆனந்த் போன்றவர்கள் தகவல் கொடுத்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு புஷ் பண்ணா மட்டும்தான் வருவான். இல்லைன்னா எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்கு. வேணா 100 பேர் வேணா ஒரு தற்கொலை கூட்டம் எப்போதும் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்குமே ஒழிய அப்படிலாம் ஒருத்தன் போக மாட்டாங்க. நீங்க சாதாரண விஜய் அவர்கள் நினைச்சா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல விஜய் கலந்து கொண்டார் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். வரலையா? ஸ்னோலினுடைய மரணத்திற்கு அவங்க வீட்டுக்கு போனாரு. ஆனா பெரிய கிரௌட். வெளியே வந்தாலே நீங்க பேசப்படணும். இல்ல வெளியே வந்தாலே கூட்டம். இந்த அரசாங்கம் இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல அவருக்கு. அவர் போயிட்டு வர்றதுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி விட்டு அவருக்கு கேட்கிற மாதிரி தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய்க்கு கொடுத்த அளவுக்கு திமுக எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா எங்களை தான் ஒரு சூரட்டி ஓட்டினா கிழிச்சு போட்டுருவாங்க. காவல்துறை வம்படியா கழிக்கும். ஒரு பதாகை வச்சு அங்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு கூட்டம்னா 3 மணிக்கு மேடை போட போனா 4:30 மணிக்கு போடுங்கம்பாங்க. அதுவும் பேரிகேடை வந்து சார் சாலையை மறிங்க சார் கூட்டம்னா இல்ல அந்த பக்கம்லாம் ஓப்பனா விட்டுட்டு ஒரு பக்கம் சாலையை மட்டும் தருவாங்க. எங்கேயாவது மூத்திர சந்து இல்ல முனியாண்டி விழா சந்துக்குள்ள கொண்டு விட்டுருவாங்க. கூட்டத்துக்குள்ள ஆளே இல்லாத ஒரு அட்டான காத்துல ஆலமரத்தை பார்த்து கத்திட்டு போங்கடான்னு சுடுகாட்டை கொண்டு பேகிட பேசிட்டு போங்கடான்னு விட்டுருவாங்க. அப்படித்தான் பேசி தெரிஞ்சிட்டு இருப்போம். ஆனா இங்க முதன்மையான சாலைகள்ல திருச்சிலாம் மரக்கடையில மிகப்பெரிய அளவுல வந்து காவல்துறை பாதுகாப்போட 5 மணி நேரம் 5 கிலோமீட்டர் கிடக்கு. நான் திருச்சியில இருக்கிறவன் எனக்கு தெரியும். ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வெறும் 5 கிலோமீட்டர். அதுவும் இந்த அரியமங்கலம் பால் பண்ண வழியா வந்தோம்னா ரொம்ப விரைவா வரலாம். ஆனா இவருக்கு டிவிஎஸ் ரோடு கிட்ட வந்து அப்புறம் வந்து போஸ்ட் ஆபீஸ் வந்து அப்படி சுத்தி அடிச்சு கூட்டு போனாங்க. ஒட்டுமொத்த திருச்சியும் முடங்கி போனது. அந்த அளவுக்கு பொறுமையாக காவல்துறை வந்து அவருக்கு கையாண்டிருக்காங்க. அப்ப திமுக அவருக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணிருக்கு. இல்ல ஃப்ரீடமா விட்டாங்கன்னா அவர் தான் சொன்னார், என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, என்னால பேச முடியல, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு. 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டுனா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தியோட வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா, தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா, சங்கரலிங்கார் யார் தெரியுமா, அண்ணாதுரை என்ன பண்ணார் தெரியுமா அறுத்துருவாரு. எழுதி வடிச்சு படிக்க 10 நிமிஷம் கூட பேச தெரியாது. அவரே சொல்லாரு, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், அதுலயே நீங்க வந்து தடை போடுறீங்கன்றாரு. ஏங்க என்னங்க பேசுவார் அவர்? என்ன பேச தெரியும்? இந்த 4 நிமிட காணொலியவே 4 நாள் உட்காந்து பயிற்சி எடுத்து பேசுறாப்புல. அவர் பேசுவார்னு சொல்லாதீங்க, அது பேசுவார்னு சொன்னா அவரே நம்ப மாட்டார். இப்ப அந்த வீடியோ பார்த்தா அவரே உட்காந்து கேட்கப்புன்னு சிரிச்சிட்டு இருப்பாப்ல, நம்மள போய் பேசுறேன்னு மாதிரி சொல்றாப்ல அப்படின்னு. இல்ல சூழ்நிலை சரியான உடனே அவர் கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறேன்றாரு, விரைவில் சந்திப்பாங்க. எங்க ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த 7 மாசம் கர்ப்பமான உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. குழந்தை பத்த இவன் வந்து கூப்பிட்டே இருப்பான், குழந்தை பெற்றோடனே வருவாங்க. அது மாதிரி இவர் வந்து சூளா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சூளா இருக்கா, சூள்னா கர்ப்பம், சூளா இருக்கா, அதெல்லாம் சூள் சரியானோடனே வருவாங்கம்பாங்க. அது மாதிரி இவர் சூள் சரியானோடனே வருவார். இவன் கர்ப்பமா இருக்காரா, ஒரு முட்டை, ஒரு கோழி இருக்குல்ல, அந்த கோழி முட்டை ஒட்டது அடகாத்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு 21 நாள் தான் ஆகுது. கோழியே முட்டை போட்டு 21 நாள் குஞ்சு பொறிச்சிடும். தேதி 25, இன்னும் இவரு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறார். 22 இன்னைக்கு 22ங்க. சம்பவம் வந்து 27ங்க. 25 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும். நான் கணக்கு பண்ணிட்டு டெய்லி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றீங்களா நீங்க? 25 நாள் ஆச்சு மொத்தம் சம்பவம் நடந்து. அவரு சூழ்நிலையை பொறுத்து வரேன்னு சொன்னதுக்கான காரணம், இப்ப சிபிஐ விசாரணை எல்லாம் வேற போயிருக்காங்க. அந்த நேரத்துல இவருக்கு அங்க அந்த பர்மிஷன் எல்லாம் கிடைக்குமா, அந்த விசாரணை ஒரு புறம், இவர் ஒரு புறம். எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுகவோட ஆதரவாளர் எனக்கு தெரியும். எங்க திமுக கனிமொழி அவர்கள் நீங்க ரொம்ப நெருக்கம் தெரியும், ஆராசா கூட நெருக்கம் தெரியும் உங்களுக்கு, அது தெரியும் எனக்கு. ஆனா
தாவேக்காக்கு இவ்வளவு ஃபேவரா பேசணும். இதுக்கு சாலினி, ரெட்ஃபிக்ஸ், பெலிக்ஸ், சவுக்கெல்லாம் நீங்க பழைய ஆட்கள்ல ஒரு சிண்டிகேட்டா செயல்படுறீங்க. என்ன சிண்டிகேட்ல இல்லைங்க, என்னன்னா நீங்க அவங்க தரப்பு அப்படி நியாயத்தை பேசுறீங்க. அவங்க தரப்பா அவங்க அப்படியே மாறிடுது. இப்போ திமுக பேட்டி எடுக்கும்போது திமுக காரணமா மாறிடுது. அண்ணன் சீமானோ நீங்களோ இடுமோனம் கார்த்திக்கோ நீங்க எல்லாருமே இதோட விஜய் முடிச்சிடலாம் அப்படியே அவரை வந்து அப்படிலாம் நினைக்கல. அவர் ஏற்கனவே முடிஞ்சிட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க விஜயனுடைய முதல் தேர்தல் இதுன்றாங்க. நான் சொல்றேன் விஜயனுடைய கடைசி தேர்தல் இதுதான். இன்னும் வரவே இல்லைங்க அவரு. அதான் சொல்றேன், இதை வரதுக்கு முன்னாடி சொல்றேன். நீ இதுதான் உன்னுடைய கடைசி எக்ஸாம், கடைசி தேர்தல். ஏன்னா அவர் வந்து இந்த அரசியலுக்கு அவர் அன்ஃபிட். ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சாரு கமலஹாசன். ஆளவன் தான் படம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆரம்பிச்ச அரசியல் புரியவே இல்லை. எவனுக்கும் புரியவே இல்லை. பிரம்மாண்டம் தான், தொழில்நுட்பம் தான், எல்லாம் இருந்துச்சு, மல்டிபிளா இருந்துச்சு. ஆனா புரியல. அதே மாதிரி அரசியலும் புரியல. அது கொள்கையெல்லாம் கேட்டதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, ரெடி ஆயிட்டு இருக்கிறது. கொள்கையை நான் புத்தகமாக கொடுப்பேன்னாரு. அப்புறம் புத்தகமாக கேட்டதுக்கு நான் உன் வாய்மொழியாக மாநாட்டிலே சொல்வேன்னாரு. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. முடிஞ்சிருச்சு. அவர் உண்மையிலே ஒரு அறிவாளி, நல்ல வேணாம், கெட்டவர் கிடையாது, தப்பான மனுஷன் கிடையாது, நல்லவன். ஆனா இவர் பேசிக்கலி நல்லவன் கிடையாது. தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை, மனைவியை, தன்னுடைய அப்பா அம்மாவை கூட நேசிக்க முடியாதவன், வேற யாரையும் நேசிக்க தகுதியற்றவன் சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நான் விஜய சொல்லுங்க, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களை நேசிக்க முடியாதவன் உலகத்தில் வேறு யாரையும் நேசிக்க தகுதியற்றவன் சொல்லி எங்க அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் இந்த கரூர் பாதிக்கப்பட்ட 41 பேரையும் நேசிச்சிருந்தா அந்த 41 பேருடைய குடும்பத்திற்கு போய் களத்தில் நின்றுப்பார், யாருக்கும் தெரியாம நின்றுப்பார். இல்ல உதவி செஞ்சிருக்காரு. இப்பவுமே அவர் வந்து RTGS மூலமா பணங்கள் ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரா? RTGS நான் வீட்டுல வந்து ஆட்டிக்கிட்டு கொடுத்தாருன்னு நினைச்சேன். RTGS வேண்டாங்க. ஏன் இப்படி இவ்வளவு? இல்ல அதான் உண்மை. ரொம்ப தாழ்த்த வேண்டாம். ஒரு உதவி செய்வதை கூட அந்த உதவியை உன் மாவட்ட செயலர் மூலமா கொடுத்திருந்தா கூட அந்த மாவட்ட செயலுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நான் அக்கௌண்ட வாங்கி அக்கௌண்ட்ல போட்டு விடுவேன். அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டு இல்ல எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. 41 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த குடும்பங்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆமா வந்திருக்குது, எங்களுக்கு உதவி செய்திருக்காரு தளபதி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வார்த்தை தளபதினே சொல்றாங்க அந்த குடும்பத்துல பலர் பேசும்போது. ஆமா, இவர் இந்திய ராணுவத்துக்காக மேஜர் சரவணன் கூட சண்டை போட்டாப்புல. அதனால இவர் தளபதி. கச்சத்தீவுக்கு படை கட்டி அவர் போகும்போது சேதுபதி மன்னர்கள் போகும்போது அவர் கூட அங்கே நின்றுகிட்டு இருந்தாப்புல. அதனால அவர் தளபதி. அதிகாரத்துக்கு வந்தா அவர் இதெல்லாம் செய்தான்னு போயிடுறாரு. அவர் செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி தளபதி இல்ல, அந்த தம்பி ஸ்பீடு சொன்ன மாதிரி அமெரிக்க விடும்போது இது ஒரு தளபதி தான். தளபதி கே உண்மை, தளபதி கிடையாது. நீங்க வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதான் அறம். தாழ கிடப்பாரே தற்காப்பதே அறம்ன்றான். நீ பணத்தை கொடுத்து அவங்க வாயை அடைக்க கூடாது. இந்த பணத்தை அவர் கொடுக்காம இருந்தா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் நமக்கு தெரியல. பணத்துக்காக யாரும் பிள்ளைய சாவ கொடுக்கல, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இந்த பணம் அவங்களுடைய தற்காலிக வழியை, ஏதோ ஒரு வழியை வந்து போக்கும். ஏன்னா எல்லாம் எளிய மனிதர்கள், பாமர மனிதர்கள். 20 லட்சம் 40 லட்சம் உங்களுக்கு பெரும் தொகை தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. இவருடைய தகுதிக்கு, இவருடைய பணத்திற்கு 1 கோடி கொடுத்துருக்கலாம். 20 லட்சங்கிறது ரொம்ப இயல்பு தான், ரொம்ப சாதாரணம் தான். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுத்துருச்சு, சரி நம்ம ஒரு 20 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு அரசுக்கு போட்டியாக தான் இதை பண்றாரு ஒழிய உளமாற மனச்சான்றோடு கொடுத்துருப்பாரா? சில பேர் அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர், அவர் ரொம்ப எமோஷனலானவர், அவர் உருகிட்டாரு, அவர் உண்ணவே இல்லை, அவர் சாப்பிடவே இல்லை, அவர் உறங்கவே இல்லைன்று அவர் உட்காந்து கிளீனா சேவ் பண்ணி உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டு உட்காந்துருக்காப்புல. அதுக்கு கீழே உட்காந்து சட்ட வேலை என்னன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். தளபதி போட்ட சட்ட வேலை என்ன வேலை, அந்த சட்ட பிராண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். இல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருந்தா பெரும்பான்மையான கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் தான். பெரும்பான்மையாவே விஜய் அவர்களுடைய கூட்டம் அந்த மாதிரியான கூட்டம் தான். நான் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். விஜய் அவர்களை ஒழிச்சு கட்டணும், விஜய் இல்லாம போகணும் அப்படிலாம் இல்லை. களத்துக்கு வந்து அவருக்கு கருத்தியலா நிக்கட்டும், அவரும் அரசியல் பேச நம்ம விரும்புறோம். ஆனா அந்த கருத்தியல் அவங்ககிட்ட இல்லை. கொள்கை தெளிவற்ற கூட்டம், அது என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிற சின்ன எடுத்துக்காட்டு இது பாருங்க. தாவேகா கூட்டம் அப்படியே அதிமுக பக்கம் சரியுது, தாவேகா கூட்டம் அப்படியே பாஜக பக்கம் சரியுது, தாவேகா கூட்டம் அப்படியே ஆர்எஸ்எஸ். ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் அட்வொகேட்டு, அவரெல்லாம் விஸ்வ இந்து பரிசு உள்ளவர், அவர் தாவேகாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அண்ணா உங்களை போல எங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண முடியாது அவனை விட்டு இருக்காங்க. யார் உங்களை வழிகாட்டுறான்னு தெரியல. நாம உண்மையை பேசுறோம். உண்மையிலே விஜய் அவர்கள் நல்ல அரசியலை முன்னெடுக்கணும், அரசியல் தெளிவோடு வரணும், மக்கள் பிரச்சனை இறங்கி போறணும். அவளை போல ஒரு கவன ஈர்ப்பு கொண்ட ஒரு ஹீரோக்கள் வந்து நல்ல அரசியலை மக்கள்கிட்ட பேசுறது நம்ம ஆசைப்படுற முடிய அவர் இல்லவே இல்லாம போயிடணும், அவர் வரவே கூடாது அப்படிலாம் யாரும் சொல்ல. வரட்டும், நல்லதை பண்ணட்டும், நல்லதை பேசட்டும், மக்களோட மக்களா நிக்கட்டும். பெரிய திரடல்ல லட்சம் பேரை கூட்டி பேசுங்க, கோடி பேரை கூட்டி பேசுங்க, யார் கேட்டது? இல்ல அரசியல் தெரியாத கூட்டம், அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தின் தலைவர் விஜய் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா வெளியில அவங்களுக்கான ஆஃபர், அவங்கள பற்றியான அவங்களுக்கான கூட்டணிக்கான
அவங்களை வளைப்பதற்கான முயற்சிகள், நிறைய பேச்சுக்கள் கடந்த 10-15 நாட்களா நிறைய போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ரொம்ப தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, வாங்க நீங்க சிரஞ்சீவி மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க, பவன் கல்யாண் மாதிரி ஒரு முடிவு எடுங்க அப்படின்றாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு திரு EPS அவர்கள். இதெல்லாம் இருக்குல்ல அந்த கட்சிக்கு. இதுதான் பாருங்க, ஒரு 50 ஆண்டு கால கட்சி எந்த நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. அற்ப தேர்தல் வெற்றிக்காக இந்த மாதிரியான ஆட்களை அழைக்கிற இடத்திற்கு அது தள்ளப்பட்டுச்சுங்கிறத தாண்டி இன்னொரு பார்வையும் அதுல இருக்கு. அவருக்கு தலைமையேற்க தகுதி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். விஜய்க்கு தலைமையேற்கும் தகுதி இல்லை. விஜய ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாவும் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. நீ அங்க நின்று உன்னை அழிச்சிருவான், என் கூட வா, உன்னை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிடுவேன், விஜயகாந்த் ஆகிற மாதிரி ஆக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் அழைக்கிறாரே ஒழிய, நீங்க சிஎம் கேண்டிடேட், நீங்க பெரிய ஆளு, நீ அதிமுக எதிர்த்து சண்டை போற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ கீழே வா அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். பாஜகவும் அப்படிதான் பாக்குது. விஜய எதிர்த்து அடிப்பதை விட அரவணைச்சு அடைப்போம், எதிரி போர்ஸா மாத்துறதை விட அரவணைச்சு அறுத்துருவோம், கூட்டி வச்சு அவனை கொன்றுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நாங்க அப்படி கிடையாது. அவர் மீது எங்களுக்கு அக்கறையும் இருக்கிறது, அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டவும் செய்யறோம். அதை தாண்டி நீ இந்த அரசியல் எடுக்கிறது தமிழ்நாட்டுக்கே பேராபத்தா முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு 41 பேர் மரணம், கொடுமரணம், இதை தாண்டிய மரணங்களும் இதை தாண்டிய மிகப்பெரிய சித்தாந்த விளைவுகளும் இங்க ஏற்பட்டக்கூடாது. இந்த நிலம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்படுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இங்கே நிறைய கழிவுகள் இருக்கு, கழுசடைகள் இருக்கு, சாக்கடை இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் பண்படுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க வாங்காத, கோழி பிரியாணி கொடுத்து ஓட்டு வாங்க முடியாத ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. நல்ல அரசியல லட்சியத்தை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இளைஞர்களை கொண்டு போய் தப்பா நீ வழிகாட்டாத அப்படிங்கிற வேதனையில தான் நம்ம பேசுறோம். சமீபத்திய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியில குறிப்பா சாட்டை துரைமுருகனுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே திமுக அதிகமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்களே, நிறைய எழுதுறாங்க, பேசுறாங்க. உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே இப்ப திமுக தான் ஆயிட்டாங்கன்றாங்க. நம்மளை யாரு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம யாரும் சொல்ல முடியாது. நான் யாருங்கிறத நான் தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? திமுக என்னை ஃபாலோ பண்றாங்க, திமுக மியூச்சுவல் ஃபண்ட் ஆயிட்டாங்க, திமுக என்னோட காணொலியில் எடுத்து பரப்புறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுடைய ஆளு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது டிடிவிக்கு எதிராக நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். அப்புறம் எடப்பாடி ஆளா? அண்ணாமலைக்கு பிரச்சனை வரும்போது நான் அண்ணாமலைக்கு சார்பாக பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துடைய ஸ்டாண்டை பொறுத்த நம்ம பேசுறோம். அதுல அவங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தவறு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். அப்படித்தான் நம்ம நிக்க முடியும். இங்க அரசின் பக்கம் தவறா, தாவேகா பக்கம் தவறுனா தாவேகா பக்கம் தான் தவறு. வெள்ளமா அரசின் தவறுன்னு சொல்லலாம், கள்ளக்குறிச்சியா அரசின் தவறு, திருப்பூணம் அஜித்குமாரா அரசின் தவறு, ரிதன்யா மேட்டர்ல அரசின் தவறு. இப்படி இஸ்யூ பேஸ்டா தான் ஒரு பிரச்சனை நம்ம அணுக முடியும். இங்க தாவேகாவின் தவறு இருக்கு. இந்த தவறு நாளைக்கு வேற எந்த கட்சியும் செய்யக்கூடாது. தவறு செஞ்சுட்டு பழிய தூக்கி அரசின் மேல போட்டு தப்பிக்க பாக்குறாங்க போது நாம நிக்கிறோம். இது திமுகவுக்கு சார்பாயிரும், இல்ல அரசுக்கு சார்பாயிரும், காவல்துறைக்கு சார்பாயிரும், இல்ல செந்தில் பாலாஜி சார்பாயிரும். அது நாங்க பார்க்க முடியாது. இங்க தப்பு இருக்கு, தப்பை சுட்டி காட்டுறோம். இதனால திமுக கொண்டாடுதுன்னா அது நாங்க தவிர்க்க முடியாது. இல்ல தேர்தல் காலத்துல அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை. இப்போ சென்னையில வெள்ளம் வந்திருக்கு, இன்னும் வெள்ளம் சென்னை மூழ்குதுன்னா அப்ப நம்ம பேசுவோம், இந்த அரசினுடைய தவறுல சுட்டி காட்டுவோம். இந்த அரசு என்னென்ன தவறு இருக்கு, 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இத்தனை 1000 கோடி பேக்கேஜ் போட்டு என்னாச்சுன்னு கேட்பான். கரூருக்கு நீங்க ஏன் இங்க கடலூர்ல 5 பெண்கள் இடிதாங்கி இறந்து போனாங்களே, அங்க ஏன் போகலன்னு கேட்கலாம். இதைத்தான் நம்ம கேட்கணும். இங்க ஏன் வந்தன்னு கேட்க முடியாது. நீ தன் தவறை அரசின் மீது போட்டுட்டு நாம தவறை சுட்டி காட்டும் போது நீ திமுகவோட ஆளுன்னு சொல்வது என்பது உன் தவறை நீ மறைக்க பார்க்கற. இதைத்தான் திமுக பண்ணுச்சு. நாம திமுக கேட்கும்போது பிஜேபி ஆளுன்னு சொன்னாங்க. இப்ப அதே பிஜேபி சொல்லுது எங்களை திமுக ஆளுங்குது. அப்ப யாரை எதிர்த்து கேள்வி காட்டாலும் இன்னொருத்த ஆளுன்னு சொல்வது அது எப்படி? நாங்கள் அரசியல் பண்ணுவது எங்களுக்காக, நான் பேசுவது எனக்காக, சீமான் பேசுவது அவருக்காக, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுவது நாம் தமிழர் கட்சிக்காக. சீமான முதலமைச்சராகத்தான் நாங்க கட்சி கடத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்கணும், இல்ல எடப்பாடி ஆக்கணும், இல்ல விஜய் ஆக்கணும் இருக்கால. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது. யாரு தப்பு பண்ணாலும் தட்டி கேட்போம். நாளைக்கு எடப்பாடி பண்ணாலும் கேட்போம், விஜய் பண்ணாலும் கேட்போம், ஸ்டாலின் பண்ணாலும் கேட்போம், யார் பண்ணாலும் கேட்போம். ஒருத்தர் தவறை தட்டி கேட்கும் போது அது இன்னொருத்தருக்கு சார்பாக அமைந்தால் அது நாங்க பொறுப்பேற்க முடியாதுல்ல. விஜய் இப்போ இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகாக பதுங்குவதே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பாய்வதற்கோ சீருவதற்காக தான் காத்துட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மீண்டும் அவருடைய அரசியல். சத்தியமா சொல்றேன், இது நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியாம இவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்களே. தாவேகா தொண்டர்களுங்க, நான் கேள்வி வைக்கிறேன். அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பதாக சொல்றாங்க. நீங்க வடிவேல் ஒரு படத்துல கடன் வாங்கியிருப்பாரு. கடன் வாங்கின உடனே ஒன்ட்ட கடனை மட்டும் தரலன்னா கழுத்து அறுத்து கடல்ல போட்டுன்னு தெரியும் என் தெய்வம் என்பாரு. கழுத்து அறுத்து கடல்ல போட்டுன்னு பேசிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அது மாதிரி நீங்க விஜய் சொல்றது. விஜய் பதுங்குவது பாய்வதற்கா
அது பதுங்குவதற்கா, சீர்வதற்கா, அது சினம் கொள்வதற்கா? அது என்னங்க டைமிங்க போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எதுவுமே தெரியாம தாங்க உட்கார்ந்துருக்காங்க. பதுங்கிறதா, பாயிரதா, சீரதா, சினம் கொள்றதா? 24 நாள் ஆயும் ஒண்ணுமே தெரியலையே. இது வரைக்கும் அந்த கட்சியில இருந்து யார் வெளியே பேச வந்து சொல்லுங்க. பேச ஆரம்பிச்சாங்க. யார் டெல்லியில வச்சே பேசிட்டாரு. பேசல, கொண்டு போய் நீட்டிட்டாங்க உட்காந்து. நீட்டின உடனே என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ண தெரியாம 16 காரியம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசன்ட்டு போயிட்டாப்ல. இப்ப 16 முடிஞ்சு 30 காரியம் முடிய போகுது. 16 காரியம் முடிஞ்சது வந்து கரூர் மக்களுக்கா இல்ல கட்சிக்கான்னு தெரியல. இல்ல அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுதான் நினைக்கிறேன். இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, எல்லா மக்கள் மேடை, விவாத மேடை அது நடக்குது. தாவேகா சார்பா லெட்டர் பேட் வர்றாங்க. தாவேகா சார்பா லெட்டர் பேட் ஒருத்தரும் யாருன்னே தெரியலையா, தாவேகா ஆதரவாளன்னு கூட்டு வச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நாங்க தாவேக்காங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் அந்த இது கொடுப்பாங்கல்ல, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அப்புறம் இது கொடுப்பாங்க, அதுக்காக பேசிட்டு போயிடுறாங்க. தாவேக்காவோட அபிஷியல் ஸ்பீக்கர்ஸ், கொள்கை பரப்பு செலவு பல பேர் இருந்தாங்க. ஒருத்தனை காணும். நிர்மல்குமார்லாம் இன்னும் பெயில்லாம் கிடைச்சிருச்சு. பெயில் மீன்ஸ் கைதுலாம் இல்லை. புசியானதுக்கும் கைது இல்லை. கைது இல்லைன்னு சொன்ன பிறகு கூட பேசல. ஏன்னா பேசுறதுக்கான செய்தி இல்லை. உண்மைத்தன்மை நெஞ்சுக்குள்ள இருந்தா துணிஞ்சு பேசலாம். இப்ப நான் 21, 26, 25 நாளைக்கு முன்னாடி என்ன பேசுறேன், இன்னைக்கு தான் பேசுறேன். கரூர் விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு உளமாற தெரியும். நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு மக்களோட போனேன். நடந்தது வெட்ட வெளிச்சமா தெரியும். அதனால ஆணித்தரமா பேசுறோம். சிபிஐ விசாரணை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி, ஒரு நிவாரணம் கிடைச்ச மாதிரி தான் அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. மறுபடியும் அவங்க சுதந்திரமா வெளியே வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கு அந்த மேல சொல்லிருப்பாங்க. சிபிஐ அப்படின்னாலே ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது ஆதவர்ஜனாவே ஒரு பேட்டில சொன்னாரு. சிபிஐனாலே காலம் தாழ்த்துவதுதான், இழுத்தடிப்பதுதான். அந்த இவங்களே விஜயே கேட்டாரு, எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு அப்படின்னு சொல்லி அவரே கேட்டாரு. சிபிஐ என்பது பாஜக அரசு கைப்பாவைன்னு விஜயும் சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களே சிபிஐ வந்து எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு தேர்தல் வரைக்கும் எதுவும் நடக்காது, எல்லாம் இழுத்து கொண்டு போய் தள்ளிடுவோம் சிபிஐ, தேர்தல் முடிஞ்ச பிறகு எதுவாக தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேர்தலை நீங்க ஃப்ரீயா அணுகுங்க, அதுக்கு நாங்க பொறுப்புன்னு மைக் 1 மைக் 2 உத்தரவாதம் கொடுத்ததுனால, மைக் 1 மைக் 2 மைக் 1 மைக் 2 ரெண்டு பேரும் உத்தரவாதம் கொடுத்ததுனால ஃப்ரீயா இருக்காப்ல. இல்ல மைக் 1க்கும் மைக் 2க்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அதான் அவர் பேசினதா மைக் 2 வந்து நேரடியா போன்ல பேசினதா உலகமே சொல்லுதுங்க. அப்புறம் என்னங்க என்ன இருக்குன்னா, அடிபட்டு கிடக்கிற போது யாரு பால் கொடுத்தாலும் அந்த பூனை குடிக்குதுல. இல்ல நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அண்ணன் சீமான் கூட பேசியிருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ணனே கூட அன்று இரவு வந்து தம்பி நம்மளை விட துயரப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்ல. வந்து ஒரு மனிதநேயவாதியாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு டீசன்ட் பொலிட்டிஷியனாக அந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் கடந்து போனாங்க. ஆனா 3 நாட்கள் கழிச்சும் கூட நீ வீடியோ போட்டு, நீங்க சிஎம் சார், நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கன்னா என்னைய பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்லும் போது அவருக்கு வெறியாயிட்டாரு. இப்ப கூட கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இவன் தன் தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கல, ஒரு சின்ன இடத்துல கூட இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு சீமானவர்கள் வந்து கடுமையா சாடி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு மரியாதையா அவர் கடந்து போனாரு. நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க பேசுற சீமான் தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் செய்யல, அப்படி பேசாதுன்னு சொல்லல. ஏன்னா சீமானுக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் டீசெண்டா அந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. அவர் தலைவராக நடந்துக்கிட்டாரு. நாம உண்மையை அன்னையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆறுதலை அமித்ஷா கொடுத்தானே, மோடி கொடுத்தானே, அண்ணாமலை கொடுத்தானே, ஏதாவது ஒரு ஆறுதல் அவளுக்கு, அவ்வளவுதான். தாவேகா இன்னுமே அரசியல் களத்துல தீவிரமா இருக்கிற ஒரு கட்சியா தான், ஆக்டிவா இருக்கிற ஒரு கட்சியா தான் பேசு பொருள் ஆயிட்டே இருக்குல்ல. திரும்ப நம்ம பேசுறது விட்டுருங்க, வெளியில வந்து அவங்களுக்கான பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்குன்னு சொல்றதும், அதே போல தாவேகாவை முன்னிறுத்திய பல தேர்தல் கணிப்புகள் 26 எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நீங்க உணரவே முடியல. உங்களால நடந்துட்டு தான் இருக்கு. ஊருக்குள்ள ஒரு கோமாளி இருப்பான். அந்த கோமாளியை பத்தி ஊரே பேசுங்கிறதுக்காக அந்த கோமாளி பெரிய ஆயிடுவானா? புரியுதா உங்களுக்கு? ஊருக்குள்ள கோமாளி வேஷம் போடுறான், ஜோக்கர் வேஷம் போட்டு ஜோக்கரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஒரு படத்துல காமெடி நடிகர், காமெடிக்கு நல்லா இருக்குன்னா பேசதான் செய்வாங்க. அதுக்காக அவர் பெரிய தலைவராக்கிடலாமா? அது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த இன்சிடென்ட் பத்தி பேசிதான் இருக்காங்க. ஒரு பெரிய பாதிப்பு, அந்த பாதிப்பை பத்தி பேசுறாங்க. ஒரு நடிகர் என்பதனால ஒரு அட்டென்ஷன் இருக்கு தான் செய்யுது. அந்த அட்டென்ஷன் வந்து ஊடக வெளிச்சமா மாறுது. ஊடக வெளிச்சம் இருக்கனால எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்சிடென்ட் இஷ்யூ பேஸ்டு ஒரு பேசு பொருளாகிறது நான் சொல்றீங்க. 26 தேர்தல் விஜயை சுற்றியே வட்டமிடுகிறது இன்னமுமே. அது வந்து களத்துல பாருங்க, நாம் தமிழர் கட்சி நாளைக்கு தீர்மானிக்கும் சக்தி, நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பாய்லரா இல்ல டிசைடிங் ஃபேக்டரான்னு பேச போறாங்களே. ஆனா விஜய் ஒரு ஸ்பாய்லரா டிசைடிங் ஃபேக்டரான்னு பேசுறாங்கல்ல 26 தேர்தலுக்கு. அது நடந்து கண்டிப்பா ஒரு ஸ்பாய்லரா இருக்க போறதுல, டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறதுல அது ஒரு எந்த விதமான பாதிப்பையும் விஜயனுடைய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்தாது, ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். அது நீங்க தீர்மானிக்க முடியாது, மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்க தீர்மானிப்போம். எப்படி இப்படி நாங்களும் மக்கள்ல ஒருத்தன் தானே. இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய வேலை இல்லை. இனிதானே இப்போ நான் சொன்ன விஜய் எல்லாரும் ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறீங்கன்னாங்க. நீங்க கூட கேட்டீங்க ஏன் விஜயை கடுமையா பேசுறீங்கன்றாங்க. இன்னும் சத்தியமா சொல்றேன், விஜய் அவர்களை நான் பேசவே தொடங்கல.
இல்ல இப்போ வரைக்கும் பேசுனதே தொடங்கவே இல்லை சத்தியமா. இன்னும் எடப்பாடி அவர்கள் சொல்ல போல பிள்ளையார் சொல்லியே போடல. இனிமேதான் விஜய் அவர்களை பேசவே நான் ஆரம்பிக்க போறேன். எங்க ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், ருத்ர தாண்டவமா இருக்கும். வன்மம் வெளிப்படுது, ஒரு கோபம் வெளிப்படுது. விஜய் கோபம் உங்களுக்கு இருக்கு, இந்த சமூகத்தின் மீதான கோபம். விஜய் உங்களுக்கு போட்டியும் கிடையாது, விஜய் நாம் தமிழருக்கு எதிரான கட்சியும் கிடையாது. ஆமாவா? ஆமா தானே? விஜய் எப்படி எங்களுக்கு எதிரியா இருக்க முடியும்? எங்களுக்கு இப்ப எங்களை எதிர்த்து நிக்கணும்னா இப்ப நீங்க நண்பனா எதிரி கூட சம பலத்தோட இருக்கிற ஆளதானே நண்பனா இருக்கணும்னா தகுதி தேவையில்லை. எதிரியா இருக்கணும் ஒரு தகுதி தேவை. அந்த தகுதி இல்லன்னு நீங்களே வரிசைப்படுத்துனீங்களே. இப்போ நீங்க எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு அரசியல் செய்யணும்னா ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி விஜய்கிட்ட இல்ல. திமுகங்கிற கட்சி தொடங்கும் போது அது நல்ல கட்சி. இன்னைக்கு அது குடும்ப அரசியல் செய்யுது, வாரிசு அரசியல் பண்ணுது, இன்னைக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அது ஆடுது, அது ஒரு விஷயம். ஆனா இந்த கட்சி தொடங்கும் போது தவறான கட்சி கிடையாது. அதே போல அதிமுக கட்சி தொடங்கும் போது அது தவறான கட்சி கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உன்னத நோக்கத்துக்காக தான் தொடங்கினாரு. ஆனா அந்த கட்சி தவறா போச்சு. காங்கிரஸ்ங்கிற கட்சியும் அது தொடங்கும் போது அது தவறான நபர்களால் தொடங்கப்படலை, வழிநடத்தும் போது தவறான நபர்கள் வழிநடத்தப்படல. அன்னைக்கு காமராஜர், கக்கன் போன்றவர்கள் இங்க இருந்தாங்க, அங்க நேரு போன்றவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி அது கொலகார கட்சியா மாறிச்சு. ஆனா இங்க தாவேகா தொடங்கும் போதே தவறான கட்சியா தொடங்கப்படுது. ஒரு தற்கொலை கூட்டத்துடைய தலைவராக விஜய் வராரு. அவர் மிகப்பெரிய தற்கொலையா இருக்காரு. இங்க இருந்து கொண்டு போய் தாய்லாந்துல போய் சாண்ட்விச் சாப்பிட்டு வரதுக்கு பதிலா அவன்கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா உலக அளவுல கொண்டு போய் தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்காகவே ஒரு கட்சி இருக்குது. மரத்துல ஏறுவது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவது, கொடியை கட்டிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு ஆடுறதுன்னு ஒரு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டமா மாறுது. அதை எதிர்க்க வேண்டியது காலத்தினுடைய கடமை, எங்களுடைய வேலை. காலம் தாவேகாவையும் வெளிப்படுத்தும். அவங்களுக்கு என்ன பலம் இருக்குன்றதை 26 தேர்தலில் சொல்லதான் போகுது. காத்திருப்போம், நம்ம எல்லாருமே காத்திருப்போம், பார்ப்போம். நீங்களுமே அதை விடாமல் ஓயாம இதுதான் முழு நேர வேலையா இருப்பேன்ற மாதிரி சொல்றீங்க. முழு நேரம் வேலை இல்லை, டைம் பாஸுக்கு பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.